இப்ப நாகவல்லிய விட முடியுமா முடியாதா? அது எத்தனை பேர் நீங்க திரண்டு வந்தாலும் என் யாகத்தை நான் நிறுத்த போறதில்ல, தொடர்ந்து நடத்துவேன். வேண்டாம் நரசையா, யாகத்தை பாதியிலே நிறுத்தினா நீ காலி ஆயிடுவ. நான் ஏன் யாகத்தை நிறுத்த போறேன்? முடிஞ்சா யாகத்தை நீ தடுத்துக்கோ. இனி உன்னை கடவுளாலேயே காப்பாற்ற முடியாது. அடே நரசையா, என் குழந்தையவே பிடித்து எனக்கு பலி கொடுக்க பார்க்கிறாயா? உன்னை நான் சும்மா விட மாட்டேனடா. தெய்வமே, என மன்னிச்சிரு. வாயில்லா ஜீவனை வதைக்கிற எல்லா பஞ்சமா பாதகர்களுக்கும் உன் முடிவு ஒரு பாடமாக இருக்கட்டும். அழிந்து போ. வேண்டாம். நாகவல்லி, இனி உனக்கு எந்த கஷ்டமும் வராது. நீ தொலைத்த நாகமணியை நான் உனக்கு பரிசாக தருகிறேன். அதை நாகராஜன் தலையில் வைத்தால் அவனும் சாப விமோச்சனம் பெறுவான். நீங்கள் இருவரும் எந்த தடையும் இல்லாமல் சர்ப்பலோகம் போகலாம். என் இனத்துக்கு உதவி பண்ணின குழந்தைகளே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்போம். நீ உங்க அண்ணனும் சர்பலோக போற வரைக்கும் உன் நாகமணி என்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். சரி, வாங்க போலாம். மங்கி ஏற்கனவே குருவே பூதோலோகம் சொல்லி அந்த சிவனேசன் கிட்ட சமாளிக்கிறதுக்குள்ள படாத பாடுபட வேண்டியதா போச்சு. ஏண்டா மறுபடியும் குருவேன்னு கத்துற? ஒழுங்கா மாமான்னு கூப்பிடுறது தானே. உங்களுக்கும் ஒழுங்கா காலகாலத்துல கல்யாணம் நடந்து இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா நான் உங்களை மாமான்னு கூப்பிடுறதுல அர்த்தம் இருந்திருக்கா.
அதை விட்டுட்டு ஓஹோ, ஐயாவுக்கு இப்படி ஒரு எண்ணம் கூட இருக்குதா? டேய் மங்கி, அப்படி எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தால் கூட கனவுல கூட அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், தெரிஞ்சுக்க. சரி சரி, அதான் நீங்களும் பேச்சுலரு நானும் பேச்சுலர்னு ஆயி போச்சு. அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசணும்? டேய், உன் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல நான் சிவனேசன் கல்யாணத்தை பத்தி சொல்ல வந்ததையே மறந்துட்டேன். இப்ப ஞாபகம் வந்துருச்சுல்ல, சொல்லுங்க. டேய், மூசா வீடு வரைக்கும் வந்து சிவனேசன் நினைச்சு எல்லா விஷயத்தையும் என் முன்னாலே சொல்லிட்டு போயிட்டான். அதே சிவனேசன் முன்னாலே சொல்லிருந்தா? அதான் நீங்க சொல்ல விடலையே. இப்ப எதுக்கு தேவையில்லாத கற்பனை? நேரடியா விஷயத்துக்கு வாங்க. டேய், உனக்கு குருங்கிற மரியாதை இல்லாம ரொம்ப பேச்சு ஓவரா போகுது. இரு, வந்த காரியம் முடியட்டும், அப்புறம் நான் உனக்கு காரியம் பண்றேன். இப்படி தொட்டதுக்கெல்லாம் புது மாப்பிள்ள மாதிரி பொசுக்கு பொசுக்குன்னு கோச்சுக்கிறீங்களே. சரி, மரியாதையாவே கேக்குறேன், விஷயத்துக்கு வாங்க. வரேன். நாம சிவனேசன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். சிவனேசன் லீய வீட்டை விட்டு விரட்ட போறான்னு மூசா சந்தோஷமா இருப்பான். அவன் முழிக்கிறதுக்குள்ள நாம சிவனேசனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டு சூடியோட சிவனேசனை பூதலோகத்துக்கு கடத்தி கொண்டு போகணும். நாம எங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அதான் ஏற்கனவே நாள் குறிச்சு கல்யாண வேலையெல்லாம் ஜரூரா நடந்துகிட்டு இருக்குதே. அதுக்குள்ள அவன் முழிச்சுக்கிட்டான்னா அவங்க குறிச்ச தேதியில கல்யாணம் நடக்க போறதில்லை. அப்புறம் இப்போ நான் சொல்ற தேதியில தான் சிவனேசனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. தேதி நிச்சயமாகி கல்யாண பத்திரிகை எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு சிவனேசன் நீங்க சொல்ற தேதியில கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பானா? சம்மதிக்க வைக்கணும். நன்றி கடன் தீக்கிறதுல சிவனேசன் கர்ணனை விட ஒரு படி மேலே இருக்கிறான். என் பேச்சை தட்ட மாட்டான். சரி, எப்ப சிவனேசனுக்கு கல்யாணம் பண்றதா உத்தேசம்? வர்ற வெள்ளிக்கிழமை பூத ஜெயந்தி அன்னைக்கு கல்யாணம். அது என்ன பூத ஜெயந்தி அன்னைக்கு? பூத ஜெயந்தி அவ்வளவு நல்ல நாளா? நமக்கு நல்ல நாள். ஏன்னா மூசா அன்னைக்கு தன்னையே மறந்து பூத பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ நாம அங்கே அவனை சிறைப்பிடிச்சு வச்சுட்டு சிவனேசனுடைய கல்யாணத்தை சட்டுப்புட்டுன்னு முடிச்சிட்டு சுவடியே கையில வாங்கிட்டோன்னு வச்சுக்கோ. அப்புறம் மூசாவே வந்தாலும் நம்மளே ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்ல ஐடியா. வாங்க, சிவனேசன் கிட்ட போய் முதல்ல சொல்லிடலாம். வாங்க அங்கிள். அங்கிளா? அங்கிள்னா இந்தியாவுல மாமான்னு அர்த்தம். மடையா, உலகம் பூரா அங்கிள்னா மாமான் தாண்டா அர்த்தம். அது தெரியாதா? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சும்மா போட்டு வாங்குறது. வாங்க. வரேன். ஐயா, இப்ப சுவடிய சாமி கிட்ட பூஜை பண்ணணும்னு அவசியம் என்ன? நீ சின்ன பையன், உனக்கு எந்த அளவுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. இது எங்க வம்சாவழிகள் தலைமுறை தலைமுறையா கட்டி காத்துக்கிட்டு வர தெய்வ சக்தியுள்ள ஓலைச்சுவடி. என் மூச்சு முடிகிற வரைக்கும் இதை என் கூட வச்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா விதி விடல. எனக்கு ஆண்மகன் இல்லாததுனால மகேஸ்வரிய கட்டிக்க போறவன் இதை கேட்கறதுனால வரதட்சணையா அவனுக்கு கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். எதை செஞ்சாலும் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு செய்யறதா என்னுடைய பழக்கம். அப்படித்தான் இந்த சுவடியும் கடவுளுடைய பாதத்துல வச்சு மாப்பிள்ளை சிவனேசனுடைய பேர்ல மாத்துறதுக்கு பூஜை செய்ய போறேன். சுவடிய பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு என் வேலையை மேலும் மேலும் சிக்கலாக்குறீங்களே. கடவுளே, இதுக்கெல்லாம் நீதான் ஒரு வழி பண்ணணும். சாமி வாங்க ஐயா, வாங்க. பூஜைக்கெல்லாம் தயாரா இருக்கா? எல்லாம் தயாரா இருக்கு. இந்தாங்க. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரி புத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் சர்வசித்தி பிரதாயகாய நமஹ. ஸ்ரீ விக்னேஸ்வர அஷ்டோத்தர சதநாமாவளி சமாப்தம்.
இந்தாங்க. சிவனேசன் பூச நட்சத்திரம், கடகராசி. शिवनेश नाम्यायां पूष नक्षत्राणां கடகராசியாं சிவகோத்ராணாம் சர்வமங்கள பிராப்திரஸ்து. ಅಯ್ಯ ತೇಂಗ ಅಳಿಗಿಡ್ತು. நான் உனக்கு படைக்கிறதுக்கு கொண்டு வர பொருட்கள் எல்லாம் பார்த்து பார்த்து தானே கொண்டு வரேன். அப்படி இருக்கும்போது இந்த தேங்காய் மட்டும் எப்படி அழுக முடியும்? மனசுக்கு ரொம்ப சஞ்சலமா இருக்கு. தீபாராதனை மட்டும் காட்டுங்க சாமி. சரிங்க. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹ பிரசோதயாத். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே நமஹ. ராஜாதிராஜாய பிரசக்ய. நான் ஏற்கனவே வேதனையிலையும் குழப்பத்திலையும் இருக்கேன். இப்படியெல்லாம் அபசகுனம் காட்டி என்ன மேலும் மேலும் சோதிக்காது. எனக்கு நல்ல வழிகாட்டு. மகாராஜாய நமஹ. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஐயா எடுத்துக்கோங்க. நீ காட்டுற அறிகுறிகளுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா மகேஸ்வரிய காப்பாத்தனா இந்த கல்யாணம் நடந்தாகணும். இந்த கல்யாணம் நடக்கணும்னா நான் சுவடிய சிவனேசனுக்கு கொடுத்தாகணும். நான் தர்றேன்னு வாக்கும் கொடுத்துட்டேன். என்ன இப்படி சோதிக்கிற? இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. ஐயா இன்னுமா அவர் மனசு உங்களுக்கு புரியல? ஐயா இந்த காரியத்துக்கு அவனோட அனுகிரகம் இல்லையா? வேண்டாங்க, அதை செய்யாதீங்க. போயிட்டு வரேங்க. சரி. நாகவல்லி, நாங்க தான் இந்த பேராசு பூதத்தோட பேச்ச கேட்டு வீட்டை விட்டு வந்து இப்படி காட்டுக்குள்ள சாவிய தேடி நாயா பேய அலைறோம்னா புத்துக்குள்ள ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு வெளியில வந்து நீங்க ஏன் இப்படி அவஸ்தைப்படுறீங்க? எல்லாம் பூலோகத்தை சுத்தி பார்க்க ஆசைப்பட்டதால வந்த வேணே. போதுண்டா சாமி, இனிமேல் புத்துக்குள்ள போனா பூலோகமே குலுங்கினாலும் சரி, நாங்க மேலேயே வரமாட்டோம். பூமி குலுங்கினா நீங்க மேல வர வேணாம், நாங்களே கீழே வந்துருவோம். அப்படி வந்தா எங்களை பார்த்து யார் நீங்கன்னு கேட்காம கொஞ்சம் நன்றியோட நடந்துக்காமா. என்ன பேசினாலும் குண்டன் கடைசியில பாயிண்ட்ல தான் வந்து நிப்பான். ஆமா ஆமா, இனி நாம பூகம்பம் வந்து பூமிக்குள்ள போனா கூட பயப்பட வேண்டியதே இல்ல. நமக்கு சர்ப்பலோகத்துல கூட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. ஆமா ஆமா, எங்கேயும் நல்லவங்களுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அத நீ சொல்லாத. ஏண்டி நானே சொல்லக்கூடாது? நானே கெட்டவனா இல்ல உன்ன மாதிரி சூனியக்காரியா? ஏய், யார பார்த்து சூனியக்காரின்னு சொன்ன? உன்ன பார்த்து தாண்டி சொன்னேன். என்ன பண்ணுவ? ஏய், என்ன பண்ணுவ? போதும், நிறுத்து. ச்சே, ஒரு புது ஃப்ரெண்ட் முன்னாடி
நீங்க 2 பேரும் இப்படி அழைச்சுக்குவீங்க? நம்ம மானம் சர்ப்பலோகம் வரைக்கும் கொடி கட்டி பறக்குது. சரி சரி, எல்லாரும் வாயை மூடிட்டு வாங்க. முதல்ல போய் நாகராஜனுக்கு சாப விமோச்சனை கொடுப்போம். வாங்க. வந்துட்டியாமா? ஆமாண்ணா, இவங்கெல்லாம் வந்து அந்த பாம்பு நரசையா கிட்ட இருந்து என்னை காப்பாத்திட்டாங்க. நாகபைரவி வந்து நான் தொலைச்ச நாகமணிய எனக்கு பரிசா கொடுத்துருச்சு. அப்படியா? சொன்னபடியே செஞ்சிட்டீங்களே. பொறு நாகராஜா, பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. கௌரி, அந்த நாகபைரவி சொன்ன மாதிரி நாகமணியை தலையில வச்சு அந்த நாகராஜனுக்கு சாப விமோச்சனை கொடு.